அப்படி ஏய் கைய விடுறீங்கற என்னையா வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? அவ சின்ன பையன், அவனை போய் மிளகா தின்ன வைக்கணுங்கற? ஏய் வேற வழி, சம்பாதிக்கணும்ல, நம்ம சோறு தின்னணும்னா பணம் வேணும்ல, அதுக்கு இப்படி செஞ்சுதான் ஆகணும். அட பாவி, இன்னைக்கு நீ மருந்து கொடுத்து மிளகா காராத மாதிரி செஞ்சிருவ. ஆனா ராவுல புள்ள வயித்து வெளியில துடிக்கும். செத்த கித்து தொலைஞ்சானா நீ என்னையா பண்ணி தொலைப்ப? அதெல்லாம் ஒன்னும் சாக மாட்டான். ஏண்டி எத்தனை வருஷமா சக்கரக்குழிய தின்னுபுட்டு மிளகாய தின்னு காட்டி சம்பாதிக்கிற ஆள்ல பெருசா பேச வந்துட்டா. வித்தன்னு வந்துட்டா எல்லாம் வித்ததான். துட்டு பார்க்க ஆரம்பிச்சா எல்லாமே துட்டு தான். வானாயா, இதெல்லாம் பெரிய பாவம். யார் பெத்த புள்ளையோ உன்கிட்ட மாட்டிக்கின்னு அவஸ்தைப்படுது. தயவு செஞ்சு அவனை ஊர்ல போய் விட்டுட்டு வாயா. நம்ம பொழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குதியா. கொன்றுவன் உன்னை. வாய மூடிக்கணும், பேசாம இருக்கணும். கொண்டு போய் விடுறதுக்கா நான் அவனை கூட்டு வந்திருக்கேன். இப்ப நான் என் வித்தையெல்லாம் அவனுக்கு கத்து கொடுக்க போறேன். இந்த பாரு, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிக்கினேன். அந்த புள்ள நம்மளோட தான் இருக்க போறான். என் தொழில் ஒழுங்கா நடக்கிறதுக்கு அவன் தான் ஹெல்ப் பண்ண போறான். நீ ஏதாவது தகராறு பண்ணன்னு வச்சுக்கோ. வானாயா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, உன் கால உழுந்து வேணா கேட்டுக்கிற. இது தப்புயா. அந்த புள்ளிய கொஞ்சம் வீட்டுல விட்டுட்டு வந்துறியா? முடியாதுடி, செத்தாலும் அவன் இங்க இருந்து போக மாட்டான். முதல்ல வா. யோ சொன்னா கேளியா. யோ யோ ஏய், உன்னை போய் நம்பின பாரு. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏய் ஏய் யோ யோ சொன்னா கேளியா. யோ யோ கேளியா. ஓட பாக்கறேன். சொன்னா கேளியா. ஏய் விடு, ஓடி. சொல்றேன்ல. யோ ஓ யோ. ஐயோ, ஆமாண்டா, நான் இப்படிப்பட்டவன் தான். வித்த காட்டி பிழைக்கிறவன் தான். அதுக்கு என்னடா இப்போ? என்ன விட்டுருங்க, நான் என் வீட்டுக்கு போறேன். என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. என்னது விடுறா? விடுயா. ஏய் சுமாரி, உன்னையாடா? இதுக்காகவா இவ்வளவு தூரம் கூட்டு வந்த? வித்தையெல்லாம் கத்து கொடுத்துருக்க? எனக்கு அந்த வித்தையெல்லாம் வேண்டாம். எனக்கு என் அம்மா அப்பா தான் வேணும். என்னடா ஒன்னுருவன். உனக்கு அம்மா அப்பா எல்லாமே இனிமே நான் தான். நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா என் கூட தொழிலுக்கு வந்தன்னா நீ உயிர் பிழைப்ப. இல்ல இது வரைக்கும் நீ பார்க்காத வித்தையெல்லாம் நான் உனக்கு காட்ட வேண்டி இருக்கும். சொல்றது புரியுதா? இல்ல, என்னால முடியாது. நான் உன்னோட இருக்க மாட்டேன். நான் இப்பவே போறேன். என் வீட்டுக்கு போறேன். என்னடா சொல்றதவே சொல்லிட்டு இருக்க? ஏய் எழுதுறீ எழுதுற. ஓடி போறியா? அவ்வளவு தைரியமா உனக்கு? என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. நான் ஒண்ணும் பண்ணல. நான் எங்கேயும் போல. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. அது இந்த பயம் எப்பவும் இருக்கணும். இங்க பாரு, நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்துக்கினேன்னா உனக்கு நல்லது. 3 மாசத்துல 100 வித்த கத்து தருவேன். அத வச்சுக்கிட்டு நீ நல்லா பிழைக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழலாம். அத விட்டுட்டு வீட்டுக்கு போறேன் ஊருக்கு போறேன்னு ஏதாவது சொன்னா நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஏய், உனக்கும் தாண்டி சொல்றேன். எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணிட்டு இருந்த நீ எங்க போனாலும் சொன்ன கேளியா. யோ யோ வேணா விட்டுறியா. யோ யோ சொன்ன கேளியா. யோ அட பாவி.
விட்றா. வா. ஆ? விட்றா. வா. இந்த கால்தால போகுது. வாடா. விட்றா. வா. அம்மா விட்றா. ஏய். விட்றா. அம்மா தப்பிச்சு ஓட பாக்குறியா? ஏண்டா நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஆ? உன்னை இரு. யோ யோ ஒண்ணு பண்ணிடாதயா யோ சொல்றது ஏய், கேளியா விடு. கால புடிச்சு கூட கேக்குறியா ஏய், யோ வா. விட்டுறியா வேணாயா சொல்றது கேளியா யோ யோ உன் கால புடிச்சு கூட கேக்குறியா வேணாயா யோ வேணாயா யோ வேணாம் 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 வேணாம். என்ன ராசா, ஆ, தொழிலுக்கு போலாமா? ஐயா கிளம்பலையா, டைம் ஆயிடுச்சு. அப்படிவா வலிக்கு. இன்னைக்கு என்ன வித்த காட்ட போறோம்? ஐயா காலையில சொன்னீங்களே மிளகா சாப்பிடணும்னு, பச்சை மிளகாயா காஞ்ச மிளகாயா? கேட்டையாடி? அட பாவி நீ நல்லா இருப்பியாயா? சின்ன புள்ள அதுவும் பச்சை புள்ள, யார் வீட்டு புள்ளையோ எந்த வீட்டு பிள்ளையோ கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம மைய போட்டு இப்படி வசியம் பண்றிய, நீ என்ன ஜென்மம்? அடியே, இந்த வீட்ல அடுப்பு பொங்கணும்னா அங்க என் தொழில் நல்லபடியா நடக்கணும். என் தொழில் நல்லபடியா நடக்கணும்னா எனக்கு இந்த புள்ள முக்கியம். ஐயோ வேற எதுவும் என்கிட்ட கேட்காத, புரியுதா? என் மூஞ்சிக்கு எவனும் காசு போட மாட்டான். இப்படி ஒரு பையனை காட்டித்தான் சிம்பத்திய கிரியேட் பண்ணணும். தம்பி தொழிலுக்கு நேரமாச்சு. ஏய் நீ ஆக வேண்டியது எடுத்து வை போ. ஏய் போங்கறேன், போகல. போமா. ம். இது பாருங்க சார், போட்டோவை கட்டி எல்லார்கிட்டையும் விசாரிங்க. பதட்டத்தை முகத்துல காட்டிக்காதீங்க. அதை பார்த்தா தெரிஞ்சவங்களும் சொல்ல மாட்டாங்க, புரியுதா? ஏதாவது தேவைன்னா போன் அடிங்க. நீ அந்த பக்கம் போ சுப்பு, நீ இந்த பக்கம் போங்க Okay. சார். நான் இந்த பக்கம் சரிண்ணே. போறேன். நீ அந்த பக்கம் போமா. கூடவே இரு, உனக்கு எல்லா வித்தையும் கத்துறேன். இரு, போன் அடிக்குது, யாருன்னு பாப்போம். ஹலோ யாரு? ஹலோ யார் இது? ஹலோ ஹலோ யார் சாமி? சாமி யாரு? தெரியல. தம்பி போலாமா? தம்பி தம்பி என்ன தம்பி என்ன பாக்குற? அவங்க அவங்க
பையன் யாரையோ பார்த்து கைய காட்டுறான். ஒருவேளை அவங்க பையனுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ? ஆபத்தாச்சே. அவங்க எங்க? தம்பி போலாமா? ஐயா அது சொல்றேன். நமக்கு நிறைய வேலை இருக்கு. வா. ஐயா அவங்க மன்னிச்சுக்க சார். குழந்தை குளிர்ஜால சார். மயக்கமாயிட்டா சார். ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஆட்டோ ஹாஸ்பிட்டல். சரிங்க சார். நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் இருக்கேன். உள்ளதான் இருக்கீங்களா? எங்க நிறுத்துங்கயா. யோ என்னையாச்சு புள்ளிக்கு? ஒன்னும் ஆவல, சும்மா இரு. ஐயோ தம்பி தம்பி, யோ தூக்கியா மெதுவா. யோ யோ புள்ளிக்கு என்ன ஆச்சியா? ஒன்னும் ஆவல, பையனுக்கு ஒன்னும் ஆவல, பதறாத. சொல்லியா என்ன ஆச்சு? ஒண்ணு. ஐயோ என்ன ஆச்சியா புள்ளிக்கு? ஐயோ என்னன்னு சொல்லி தொலையா. சும்மா இரு, பதறாத. அதெல்லாம் ஒன்னும் ஆவல. நானும் அவனும் பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தல, போன இடத்துல ஒரு பொம்பளைய பார்த்து இவங்கன்னு தெரிஞ்ச மாதிரி கைய காட்டிட்டு இருந்தான். அப்படியே எனக்கு பதட்டமாயிருச்சு. நல்ல வேளை நான் வச்சிருந்த மைய வச்சு தடவி தூக்கிட்டு வந்துட்டேன். யோ இதெல்லாம் பாவையா, சொன்னா கேளையா. பாவத்துக்கு மேல பாவம் பண்ணதையா. சும்மா இரு, பாவம் புண்ணியெல்லாம் எனக்கு தானடி. நான் சொன்னதை எடுத்து வந்தியா இல்லையா? எடாத அந்த பவுடர். கிளாஸ் எடு, தண்ணி எடு. புடி தம்பி, தம்பி சாப்பிடுறா. சரி ஒண்ணு இல்லை. அம்மா என்ன தம்பி தெளிஞ்சிட்டியா? நாம எப்படியா இங்க வந்தோம்? பஸ் ஸ்டாண்ட்ல தானே இருந்தோம். நமக்கு அங்க வேலை இருக்குயா. வேலை எப்பவும் இருக்கத்தானே செய்யும் தம்பி. நாம நம்ம வேலைக்கு தயாராகணும்ல. நான் என்ன வித்த காட்ட போறேன்னு உனக்கு சொல்லியிருந்தேன்ல, நல்லா ஞாபகம் இருக்கா? ஓ தெரியுமே. இன்னைக்கு நான் மிளகா சாப்பிட போறேன். என்னையா இது? இது உனக்கே நியாயமா இருக்குதா? பாவம் சின்ன புள்ள, இவனை பார்த்தா உனக்கே பாவமா தெரியலையா? ஏய் என்னடி, நான் சொன்னதை எட்டு வந்தியா இல்லையா? முதல்ல எடாத. ஐயா இந்த மிளகா காரம் இல்ல? மிளகா காரத்தான் செய்யும் தம்பி. அந்த காரம் உனக்கு உரைக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்ப பாரு. ஏய் அதை எடுறி. இத பாரு.
பாத்தியா? ஆக்காட்டு ஆக்காட்டு. சாப்பிடு சாப்பிடு, மெல்லு மெல்லு சாப்பிடு. மென்னு முழுங்கு. யோ என்னையா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கறையா, இதெல்லாம் தப்புயா. இந்த பையன் பாவையா, இந்த குழந்தைய ஊட்டுறியா? விட்டுட்டு சோத்துக்கு என்ன பண்ணுவ? பிச்சை எடுக்க போறியா? நீ பிச்சை எடுத்து எனக்கு சோறு வடிச்சு போடுறேன்னு சொல்லு, நான் வேண்டான்னு விட்டுறேன். இந்த பையனை பார்த்தா பாவமா இருக்கியா? இது பாவம் பாக்குற நேரம் இல்லடி, பசி தீக்கிற நேரம். எதுவும் பேசக்கூடாது. தம்பி நம்ம போலாமா? வா பாத்து எதிரி வா வா வா. போலாமா? இந்தா இத கூடையில வை. வாடா தம்பி நம்ம போலாம். ஐயா வாங்கோ, அம்மா வாங்கோ, சாமி வாங்கோ, வாங்கோ வந்து நில்லுங்க. எல்லாம் வாங்கோ, அதிசயத்தை பாருங்க. இதுவரை யாருமே பார்க்காத அதிசயத்தை பாருங்க. ஐயா சாமி, நான் செய்யறது மாயம் கிடையாது, மந்திரம் கிடையாது, பில்லி சூன்யம் எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு சின்ன பையனோட சாகசம். இப்போ நீங்க பாக்குறீங்களே, இந்த பையன் லேசுப்பட்ட பையன் இல்லை. காலையில பசிச்சா 1/4 கிலோ பச்சை மிளகா துண்ணுவான். மதியானம் பசிச்சா 1/2 கிலோ பச்சை மிளகா துண்ணுவான். ராத்திரி பசிச்சா 3/4 கிலோ பச்சை மிளகா துண்ணுவான். ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 1.5 கிலோ பச்சை மிளகா முழுங்கிட்டு உயிர் வாழ்றான். இவன் வெறும் மிளகா மட்டும் தின்னு வாழ்ந்துட்டு இருக்கான். சொன்னா நம்புவீங்களா? உண்மைதான் சாமியோ. யோ சும்மா கதை விடாதியா? ஐயா நான் சொன்னதை நீங்க நம்ப மாட்டீங்க. வேணும்னா இந்த தம்பியை கேட்டு பாருங்க. தம்பி, ஐயா கேக்குறாருல, கொஞ்சம் எடுத்து சொல்லு. உனக்கு பிடிச்ச சாப்பாடு ஐட்டம் எதுன்னு ஐயா கிட்ட சொல்லு. பச்சை மிளகா. பாத்தீங்களா பாத்தீங்களா, அவனுக்கு பிடிச்சது பச்சை மிளகான்னு சொல்றான் பாருங்க. டேய் டெய்லி மிளகாவா சாப்பிட்டுட்டு இருக்க? ஆமா சாப்பிடுவேன். நம்ப முடியலையேப்பா, எப்படிப்பா இதெல்லாம் சாப்பிடுறாம? ஐயா உங்களாலே நம்ப முடியலையா? இப்போ ஒரு அதிசயத்தை உங்களுக்கு காட்டுறேன். அடியே அந்த பச்சை மிளகாய் எடுத்து முன்னாடி வை. என்ன பண்ணுவோம்? அந்த பச்சை மிளகாய் எடுத்து வை. எடுக்கிறேன்னா தம்பி, உனக்கு பிடிச்ச டிஃபன் சாம்பார்ல போடுவாங்க, சட்னில போடுவாங்க. காரத்துக்கு 1 மிளகா 2 மிளகா சேர்த்துக்கிறது நம்ம ஊர் வழக்கம். ஆனா இந்த புள்ளே மிளகா தான் சாப்பிடும். ஆனா சுத்தி நிக்கும் மார்கள் நம்ப மாட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? தம்பி ஒரு மிளகா எடுத்து சாப்பிட பார்க்கலாம், காரம் எடுக்குதா இல்லையான்னு பாப்போம். ஒத்த மிளகா எந்த மூளைக்கு சாமி? இப்ப தம்பி சாப்பிடுவான் பாருங்க. டேய் சாப்பிடு, சாப்பிடுறா.